கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை தந்தை தாயாவானும் சார்கதீங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்துள்ளே இருப்பள் இங்கு ஒரு பொழுதும் வாராதிட நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினான். பொதுவா பொருள் கொஞ்சம் அறையும் குறையுமா பார்க்கறது ஒரு குறையா இருக்க வேண்டாம்னு நினைச்சேன். அதனால முதல் ஸ்லோகத்துல இருந்து பொருள் சொல்றதா உத்தேசம். மட்டும் இல்ல, அந்த பொருள் சொல்றதுக்கு எந்த பாஷை லாபகமா இருக்குமோ அந்த பாஷையிலையும் சொல்றது மாதிரி யோசனை. அதனால இன்னைக்கு ஒரு மணிப்பிரபாள நடை, எல்லா பாஷையும் கலந்துதான் வரும். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ. ஸ்ரீ குருவினுடைய சரோஜ சரண, தாமரை, சரஸ்னா நீர்நிலை, ஜ அப்படின்னா நீர்நிலையில தோன்றது, சரோஜம் தாமரை, சரோஜ சரண திருப்பாத கமல ரஜ. இந்த இடத்துல ரஜ அப்படிங்கிறது அழுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப திருப்பாத தூளி, தூசி, ஸ்ரீகுருவினுடைய திருப்பாத தூசியை கொண்டு நிஜ மன, நிஜ மனன என்னுடைய மனசு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, வசுதைவ குடும்பகம். அயம் நிஜக பரோவாதி பரோவேதி கணனா லகு சேதசாம். இவன் என்னுடையவன், நிஜகன என்னுடைய, பரக இவன் அந்நியன், வா இதி இப்படி கணனா கணக்கு போடுறது லகுச்சேதசாம் அல்ப புத்திகாரங்களுக்கு உள்ளது. உதார சரிதானாம் தூ, பரந்த மனசு உள்ளவங்க அல்லது ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வசுதைக குடும்பகம், வசுதா ஏக குடும்பகம் அப்படி ஒரு பாட்டம், அல்லது வசுதைவ குடும்பகம், வசுதா ஏவ குடும்பகம், பூமியே அவருடைய குடும்பம் அல்லது பூமியே ஒரே குடும்பம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு வரும். அதுல நிஜ அப்படிங்கிறது தன்னுடைய அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்கே அதே மாதிரி நிஜ மன அப்படின்னா தன்னுடைய, என்னுடைய மனசு, முக்குரு என்னுடைய மனமாகிய கண்ணாடிய குருவினுடைய பாத தூளியை கொண்டு சுதாரி நான் சுதாரித்துக் கொள்கிறேன், சரிப்படுத்திக் கொள்கிறேன், சுத்தம் செய்து கொள்கிறேன். ரகுபர விமல ஜஸ், ரகுவரனுடைய, ரகுகுலத்தினுடைய மாணிக்கம் போன்ற ஸ்ரீராமனுடைய விமல குற்றமில்லாத ஜஸ் யசஸ் புகழை
ஜோ யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு சாரி பல சார்பல் 4 விதமான பலன்களையும் 4 விதமான புருஷார்த்தங்களையும் தர்ம அர்த்த காம மோட்சம் இப்படி 4 விதமான புருஷார்த்தங்களையும் வரனவு வரனவு தாயக்கு வரமாக தரக்கூடிய அந்த ரகுவரனுடைய ஸ்ரீராமனுடைய புகழை நான் சொல்ல போகிறேன், பாடப்போகிறேன், பாடுகிறேன். இப்ப என்னுடைய மனமாகிய கண்ணாடியுடைய அழுக்க குருவினுடைய பாத தூளிங்கிற சோப்புனால தொடச்சி எந்த ராமனுடைய புகழ பாடுனா 4 விதமான புருஷார்த்தமும் கிடைக்குமோ, வரம் அருளப்படுமோ, அந்த ராமனுடைய புகழை பாடுகிறேன். புத்திஹீன எனக்கும் கொஞ்சம் அறிவு கம்மி தான். நான் என்ன இருந்தாலும் மனுஷன், அல்பஜன், அல்பாயுசு. அதனால புத்திஹீன தனு என்னுடைய உடலும் ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான், ஒரு சக்திக்கு உட்பட்டதுதான். சொல்லும்படி ஒத்துழைக்கணும் எப்பவும் சொல்ல முடியாது. ஜானிக்கே அதை தெரிஞ்சிருந்தும் என்னுடைய உடலும் அறிவும் எல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான் தெரிஞ்சுக்கிட்டே சுமிரம் ஸ்மரிக்கிறேன், நினைத்துக் கொள்கிறேன். பவனகுமார் பவனகுமார் வாயுபுத்திரனான ஹனுமான நான் நினைக்கிறேன். ஏன்? அவர் எனக்கு பல புத்தி வித்யா, பலமும் புத்தியும் அறிவும் தேகு தரட்டும். மோகி ஹரகு என்னுடைய மோகத்தை அழிக்கட்டும், நீக்கட்டும். கலேஷ விகார் என்னுடைய விகாரங்களை எல்லாம் நீக்கட்டும். அவர் என்னுடைய குறைகளை எல்லாம் நீக்கி நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த காரியத்துல எனக்கு அந்த வாயுபுத்திரனான ஹனுமான் எல்லா அனுகிரகத்தையும் பண்ணட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெய ஹனுமான். பழத்தை நல்ல செவந்த பழமா இருக்கு அப்படின்னு சூரியனை சாப்பிட போயிட்டார். அதனால இந்திரன் தன்னுடைய வஜ்ரத்தால ஓங்கி ஒரு கன்னத்துல அடிச்சார். அதனால கீழே விழுந்தாரு. இன்னொரு கன்னத்திலையும் அடிபட்டு 2 கன்னமும் அப்படி வீங்கி போச்சுது. அதனால அவருக்கு ஹனுமான், ஹனு தாடை, ஒடுங்கினவர், அடிபட்டவர். அந்த ஹனுமானுக்கு ஜெய். அவர் எப்படிப்பட்ட ஹனுமான்? ஞான குண சாகர், ஞானத்தினுடையவும் நல்ல குணங்களுடையவும் கடல். அப்படிப்பட்ட ஹனுமானுக்கு ஜெய். ஜெய கபீஷ. கபி வானரங்களுடைய ஈசன், தலைவனாக இருக்கக்கூடிய அந்த ஹனுமானுக்கு ஜெய்.
திகுலோக, தீன் லோக் கா, மூன்று உலகங்களுக்கும் உஜாகர், உஜ்வலத்தை, உஜாலாவை, ஒளியை கொண்டு வரக்கூடியவர். ராமதூத, ராமனுடைய தூதனே. அதுலித பலதாமா, அதுல்யமான நிகரில்லாத பலத்தினுடைய உறைவிடமே. தாம் உறைவிடம். அஞ்சனி புத்திர, அஞ்சனியினுடைய மகனே. பவனசுத, வாயுவினுடைய மகனே. நாமா, உன்னுடைய பேர் இப்படியெல்லாம் புகழப்படுகிறது. ராமன், அனுமனுக்கு பல பேர் இருக்கு, நாமங்கள் இருக்கு. என்னெல்லாம்? ராமதூதன், அதுலித பலதாமன், அஞ்சனி புத்திரன், பவனசுதன், இப்படியெல்லாம் அவருக்கு பல நாமங்கள் இருக்கு. மகா வீர, மகாவீரனே. விக்ரம, விக்ரமம் மிகுந்தவனே. தடைகளை எல்லாம், எதிர்ப்புகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிறவன் விக்ரமன். வஜ்ர அங்கி, வஜ்ரம் போன்ற அங்கத்தை உடையவனே. இந்திரன் வஜ்ராயத்துல தாக்க ஒண்ணுமே ஆகல, அவருக்கு உயிரோட இருக்காரு. அதனால வஜ்ரத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாதவர், அந்த அளவுக்கு வஜ்ரமான உடல் உள்ளவர். வஜ்ர அங்கி. குமதி நிவார, மற்ற பக்தர்களுடைய கெட்ட எண்ணங்களை நிவாரணம் பண்ணி. சுமதி கே சங்கி, உனக்கிட்ட சங்கம் பற்றுக்கோடு அப்படின்னு பக்தர்களாக வரக்கூடியவங்களுக்கு சுமதி, நல்ல புத்திய கொடுக்கக்கூடியவன். அல்லது கெட்டவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பவர், நல்லவர்கள்ட்ட கூட இருப்பவர் அப்படி எடுத்துக்கலாம். கஞ்சன வரண விராஜ சுபேசா, காஞ்சனம் தங்கம் பொன்போல் மேனி, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்க செய்து அப்படின்னு சுந்தரர் பாடல். அதனால பொன்னார் மேனியனே, காஞ்சன பரண விராஜ, பொன்போலும் ஒளிர்கின்றவன், விராஜிக்கின்றவன். சுபேஷா, சுபேஷா, நல்ல ஆடைகளை உடுத்தவனே. கானன குண்டல, கான்மே குண்டல் ஹே, கானன குண்டல. கான் அப்படின்னா ஹிந்தியில காது. கான்மே குண்டல் ஹே, கானன குண்டல. குஞ்சித கேஷா, உன்னுடைய முடி அப்படியே அளவோல தவழுது. டேங்கிளிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அலைகிற குழல். குஞ்சித கேஷா, கேஷம்ங்கிறது முடி. ஆத்த வஜ்ர,
ஹாத் மே வஜ்ர, வஜ்ரம் போன்ற கதை வச்சிருக்கிறாய். ஔ மட்டுமல்ல, துவஜா விராஜை, இன்னொரு கையில கொடி விளங்குது. விராஜமான அப்படின்னா விளங்குது, கொடி விளங்குது. இதுக்கு முன்னாடி கூட கஞ்சன வரண விஜா பரண விராஜ, அந்த கஞ்சன பரணங்கிறது காஞ்சன வர்ணம் அப்படின்னு எடுத்துக்கணும். பொன் போன்ற வர்ணம், நிறம், வண்ணம், பொன் வண்ணம். விராஜ விளங்குகிற அப்படின்னு எடுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி துவஜா விராஜேனா கொடி, துவஜம்னா கொடி விளங்குகிறது. கொடியும் கதாயுதமும் உன்னுடைய கையில விளங்குது. ஹாத், ஹாத் மே வஜ்ர துவஜை ஹே. காந்தே, காந்தே ஸ்கந்தம் அப்படின்னா தோல். ஸ்கந்தன் அப்படிங்கிற பேர் முருகனுக்கு அதனாலதான் வந்தது. ஸ்காந்தன் அப்படின்னு சொல்லுவோம். 6 குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைச்ச உடனே எல்லா தோள்களும் ஒன்னாயிட்டு ஒரே தோளா மாறிட்டது. 6 உடலும் ஓருடலா மாறினது. அதனால ஸ்கந்தன் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது. காந்தே அப்படின்னா கந்தத்துல. தமிழ்ல கூட அப்படி ஒரு வார்த்தை இருக்குதோன்னு நினைக்கிறேன். கந்தையில, தோளுல, மூஞ்ச ஜனேவு, மூஞ்சை புல்லாலான, முஞ்சா அப்படின்னு ஒரு புல் இருக்கு, அந்த புல்லாலான ஜனேவு, ஜனியு அப்படின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. ஜனியு, ஜனேவு, ஜனியுவை, பூணூலை, சாஜே தரித்தவன். சஜ்னா அப்படின்னா அலங்காரம் பண்றது. பூணூல் உன்னுடைய தோளை அலங்கரிக்கிறது. மூஞ்சா புல்லுனாலான பூணூல் உன்னுடைய தோளை அலங்கரிக்கிறது. சங்கர சுவன, நீ சங்கரனுடைய ஒரு அவதாரம், ருத்ரனுடைய அவதாரம். கேசரி நந்தன, கேசரியை மகிழ்ச்சி ஊட்டியவன், அதாவது கேசரியினுடைய பிள்ளை. பிள்ளை பிறந்தா எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கேசரிக்கு அப்படி பிள்ளையா பிறந்து மகிழ்ச்சி கொடுத்தனால கேசரி நந்தனன். நந்தநந்தனன், யசோதா நந்தனன் இப்படி எல்லாம் சொல்றது மாதிரி. நந்தனன்கிறது பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டது. நந்தனன்னா மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவன்கிறது அதனுடைய சரியான அர்த்தம். தேஜ பிரதாப, மகா ஜக வந்தன, மகா தேஜ பிரதாபசாலி, பெரிய தேஜஸ் பிரதாபம் எல்லாம் உனக்கிட்ட உண்டு. ஜெகவந்தன, எல்லா உலகங்களும் உனக்கு வணக்கம் போடுது, உன்னை வணங்குது. வித்யாவானு, நீ பெரிய அறிவாளி. குணி, நல்ல குணங்கள் எல்லாம் கூட உன்கிட்ட இருக்கு, சத்குணங்கள் எல்லாம் இருக்கு. அதிசாத்துர், ரொம்ப புத்திசாலி, சாத்துரியம் உள்ளவன்.
தந்தது என் தன்னை, கொண்டது உன் தன்னை அப்படின்னு நினைக்கிறேன் வரி. நான் நினைக்கிறேன் தந்தது உன் தன்னை, ஒன்ன தந்த, கொண்டது என் தன்னை, என்ன எடுத்துக்கிட்ட, சங்கரா ஆர்கொலோ சதுரர், சங்கரனை சொல்லு யாரு புத்திசாலின்னு. கண்ணாடியை கொடுத்துக்கிட்டு வைரத்தை வாங்கினான்னா யாரு புத்திசாலி? நான் கண்ணாடி மாதிரி, நீ என்ன எடுத்துக்கிட்ட, நீ வைரம் மாதிரி, ஒன்ன எனக்கு தந்த. இந்த டீல்ல யாரு லாபம்? யாருக்கு லாபம்? பக்தனான எனக்கு தான் லாபம். எனக்கு வைரம் கிடைச்சது, உனக்கு வெறும் கண்ணாடி தான் கிடைச்சது. உனக்கு நான் தான் கிடைச்சேன், எனக்கு நீ கிடைச்ச. யாரு இல்ல புத்திசாலி? ஆர்களோ சதுரர், யாரு புத்திசாலி அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதிசாத்துர் ரொம்ப புத்திசாலி. ராம காஜ, ராம காரியத்துல கரிபே करने के लिए, करीबे को आतुर, करने के लिए बहुत आतुर है आप. துடிக்கிறவன். ராம காரியம் செய்கிறதுன்னா எப்படா செய்யலாம், எப்ப ராமன் உத்தரவு போடுவாரு செய்தரலாம் அப்படின்னு துடிக்கிறவன். ராம காஜ, ராமனுடைய காரியத்தை, கரிபேக்கோ ஆதுர், கர்ணே கேலியே ஆதுர் ஹை, செய்வதற்கு துடிக்கிறவன். பிரபு சரித்திர, ராம பிரபுவினுடைய சரித்திரத்தை सुनिभे को, सुनने के लिए दरस रहे हैं. सुनिभे को रसिया, கேட்கறதுல பெரிய ரசிகன். சொல்றவன் எப்படி வேணான்னு சொல்லலாம். ராமனுடைய கதை சொன்னா நீ அவனுக்கு ரசிகனா மாறிடுவ. சொல்றது ராமனுடைய கதை இல்ல. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி கம்பராமாயணம் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் சின்ன பிள்ளை, எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. ஆனாலும் கம்பராமாயணம் படிக்கிற அளவுக்கு கொஞ்சம் திறமை இருந்தது. முழுக்க புரியாட்டாலும் கொஞ்சமாவது புரியும். அப்ப நான் பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி உனக்கு இதெல்லாம் படிச்சா புரியுதா அப்படின்னு. பாட்டி அழகா ஒரு பதில் சொன்னாங்க, இதுல புரியுதுக்கு என்ன இருக்கு, ராமாயணம் தானே படிக்கும் அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க. அது மாதிரி ராமாயணம் யாரு சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நீ அவனுக்கு ரசிகன். ஏன்னா ராமர் கதையை சொல்றான்ல. प्रभु चरित्र सुनिबे को रसिया, प्रभु चरित्र सुनने के लिए आप तरसने वाले हैं, आप उनका रसिक है. राम लखन सीता मन बसिया, राम लक्ष्मण सीता तीनों आपके मन में बस रहे हैं. உன்னுடைய மனசுல வசிக்கிறாங்க, எப்போதும் நீங்காமல் இருக்கிறார்கள். நீங்காத அவர்களுடைய நினைவோட நீ இருக்கிறாய். சூக்ஷ்ம ரூப தரி, ரொம்ப சூக்ஷ்மமான வடிவத்தை எடுத்து தரித்து, சூக்ஷ்மமான ரூபத்தை தரித்து, சியஹி திக்காவா, சீதாவுக்கு ஒன்ன காட்டின. बिकट रूप धरी लंग जरावा, बिक रूपा लेकर
பெரிய உருவத்தை எடுத்து அல்லது கோரமான உருவத்தை எடுத்து லங்க ஜராவா, ரலயோகோ அபேதக எடுத்துக்கிட்டா ஜலாவா, லங்காக்கோ ஜலாதியா, லங்கையை ஜொலிக்க செய்தாய், லங்கையை தீக்கிரையாக்கினாய் தமிழ்ல சொன்னா. பீம ரூபதரி, பீம பயங்கரமான அல்லது ருத்ர ரூபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிவனுக்கும் ஒரு பேரு பீம. ருத்ர ரூபத்தை தரித்து அசுர சமாரே, அசுரர்களை சம்ஹாரம் பண்ணிட்ட. ராமச்சந்திரக்கே காஜ சமாரே, ராமச்சந்திரனுடைய காரியத்தை இப்படி நீ நல்லபடியா நிறைவேற்றின. சம்பாரே சம்பரணம், நல்லபடியா நிறைவேற்றினாய். லாய சஜீவன, सजीवन को लाकर, सजीवन लाए, सजीवन को लाकर, संजीवनी को लाकर, लाय सजीवन கொண்டு வந்தாய் சஞ்சீவனியை, லக்கன ஜியாயே லக்ஷ்மணனை உயிர்ப்பித்தாய். ஜியோ அப்படின்னு நான் நம்ம JOIO ஜியோவை சொல்லல, மொபைல் ஜியோவை சொல்லல. ஜியோ அப்படின்னா வாழ்வாயாக அப்படின்னு ஹிந்தியில அர்த்தம். அவனை வாழ வைத்தாய் லக்ஷ்மணனை, லக்கன ஜியாயே சஞ்சீவியை கொண்டு வந்து லக்ஷ்மணனை வாழ வைத்தாய். அப்படி அவன் லக்ஷ்மணனுக்கு உயிர் வந்த உடனே ஸ்ரீ ரகுவீர, இந்த ரகுவீரனான ராமனுக்கு ஹரஷி உர லாயே ஹர்ஷத்தை கொண்டு வந்தாய். आपने हर्ष लाया था रघुबीर का मुख में, रघुबीर ஹரஷி உர லாயே, ரகுவீரனான ராமனுக்கு ஹர்ஷத்தை மகிழ்ச்சியை லாயே अपने लाया. रघुपति कीन्ही बहुत बड़ाई, रघुपति ने, श्री राम ने आपको बहुत बधाई दिया. He praised you a lot. उन्हें ரொம்ப புகழ்ந்தார். रघुपति कीन्ही, रघुपति ने किया बहुत बधाई, बहुत बधाई दिया. तुम मम प्रिय भरत ही समबाई. எப்படியெல்லாம் ராமர் வாழ்த்தினார் தெரியுமா? ஒண்ணு, தும் நீ, மம என்னுடைய, பிரிய பரத பிரியமான பரதனுக்கு சமபாய் துல்லியமான சமமான சகோதரன் ஆயிட்ட. சகச பதன 1000 தலையுள்ள முகமுள்ள நாக்குள்ள ஆதிசேஷன் துமரோ ஜசு காவே, உன்னுடைய புகழ பாடினா கூட பாடி முடியாது.
சிவமகிம்ன ஸ்தோத்திரம்னு ஒண்ணு உண்டு. அதுல ஒரு பாடல் இப்படி வரும். அசிதகிரி சமம் ஸ்யாத் கஜ்ஜலம் சிந்து பாத்ரே. இமயமலைய தாளாக கொண்டு அல்லது மேருமலைய தாளாக கொண்டு கடல் நீர மையாக கொண்டு சரஸ்வதியே எழுதினா கூட உன்னுடைய புகழை எழுதி முடியாது சிவனே அப்படின்ட்டு சிவமகிம்ன ஸ்தோத்திரத்துல ஒரு பாடல் போகும். அதுலதான் நதிகள் பலவாறாக ஓடினாலும் எல்லாம் சமுத்திரத்துல போய் சேருது அப்படிங்கிற வரியும் வருது. அதத்தான் விவேகானந்த சுவாமி சிகாகோல சொன்னார். ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷனாலும் உன்னுடைய புகழ பாடி முடியாது. சகச பதன துமரே ஜஸ் காவே असकही श्रीपति खंड लगावे, ऐसा कहकर श्रीपति ने अपना खंड में आपको लगा दिया. அப்படி சொல்லி லக்ஷ்மி பதியான விஷ்ணு மகாவிஷ்ணு ராம அவதாரத்துல உன்னை தன்னோட தோளோட தோளு அணைச்சுக்கிட்டான். கண்டுமே லகாதியா. சனகாதிக பிரம்மாதி முனீஷா, சனகர் முதலானவர்கள், சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார், அவங்க பிரம்மா ஆதி பிரம்மா முதலான தேவர்கள், முனீஷா முனி ஈஸ்வரர்கள், பெரிய பெரிய முனிமார்கள் எல்லாம், நாரதர் நாரத மகரிஷி, சாரதா அதாவது சரஸ்வதி, சஹித அஹீஷா, இவங்க எல்லாருமோட சேர்ந்து அஹி ஈசன், அஹினா பாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அஹீஷன் ஆதிசேஷன் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாரோட சேர்ந்து உன்னுடைய புகழ பாடினாலும் அதெல்லாம் பாடி முடியாது. அவ்வளவு புகழ் படைத்தவன் நீ. இது வரையிலுமான வகுப்பு. ஆடியோ எல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன். தீபக், நான் பேசுறது நல்லா கேக்குதா? ஜம குபேர திகுபால ஜஹா தே. ஜமங்கிறது யம, குபேர நாமளும் குபேரன் தான் சொல்றோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திக் பாலகர்கள், அது திகு பாலன் மாறி இருக்கு. பொதுவா யமன் குபேரன் முதலான திக்பாலகர்கள், யம திசை, குபேர திசை, இந்திர திசை, வருண திசை, இந்த மாதிரி நாம 8 திக்குகள் வச்சிருக்கிறோம். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வட மேற்கு, வடகிழக்கு, இப்படி 8 திசை நாம வச்சிருக்கிறோம். அந்த 8 திசைக்கும் 8 திக்பாலகர்கள். அதுல 2 பேரு யமன், குபேரன். இது மாதிரிப்பட்ட திக்பாலகர்கள் எல்லாரும் ஜஹா தே தே, உன்னுடைய புகழ பாட முடியுமா? ஜஹா கபி கோபித கஹி சகே கஹா தே.
கவி கவிமார்கள் அப்படின்னு சொல்லலாம், கவிகள் அப்படின்னு சொல்லலாம். கோவித வித்வான்கள். கஹி சகே கல் சக்தா ஹே, சொல்ல முடியுமா? கஹா தே, அவங்க எல்லாம் எங்க? உன்னுடைய புகழுக்கு ஒரு தூசுக்கு ஆக மாட்டாங்க. तुम उपकार सुग्रीवहि कीन्हा, तुमने सुग्रीव को उपकार किया. நீ சுக்ரீவனுக்கு உதவி செய்தாய். எப்படி? ராம மிலாய, राम को मिलाया सुग्रीव के साथ. सुग्रीवनोட ராமனை சந்திக்க வச்ச. राज पद तीना, राज पदवी को दिया, दे दिया. சுக்ரீவனை ராமனோட நட்பு கொண்டாட வச்சு அவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்யத்தினுடைய பதவியே கொடுத்துட்ட. துமரோ மந்திர விபீஷண மானா, आपका तुमरो आपका उपदेश को, मंत्र को विभीषण ने मान लिया. உன்னுடைய கருத்தை, அறிவுரைய சுக்ரீவன் கேட்டுக்கிட்டான். என்ன ஆச்சு? லங்கேஸ்வர भये सब जग जाना. லங்கேஸ்வரன் உடைய பாய் அல்லது லங்கேஸ்வரனுக்கு பயந்து எல்லா உலகத்துக்கும் போனவனான சபுஜக்கு ஜானா, எல்லா உலகத்துக்கும் போனவனான விபீஷ்ணன் உன்னுடைய வார்த்தையை கேட்டான், லங்கா ராஜ்யத்தை அடைந்தான். அல்லது இன்னொரு விதமா சொன்னா, माना विभीषण ने आपको वाक को मान लिया, उपदेश को मान लिया. विभीषण उन्हें वार्ते केटान, कीழ்ப்படிந்தான். लंका ईश्वर भये, லங்காவுக்கு ஈஸ்வரன் ஆகிவிட்டான். சபு ஜகு ஜானா, எல்லா உலகத்துக்கும் இது தெரியும் தானே. எப்படி உன்னுடைய வார்த்தையை கேட்டு நடந்ததுனால விபீஷணன் லங்கேஸ்வரன் ஆனான் என்பதை எல்லா உலகமும் அறியும். जुग सहस्र जो जन पर भानु, சகஸ்ர யுகம், ஜோஜன் இது யோஜனன்னு எடுத்துக்கணும். யோஜனு பர் பானு, யுக சகஸ்ர யோஜனா பர் பானு தா. பல சகஸ்ர யுக யோஜனா தூரத்துல பானு சூரியன் இருந்தது. லைட் இயர்ஸ் அப்படின்லாம் இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. பல ஒளியாண்டுகள் தொலைவுல சூரியன் இருக்குது சொல்றாங்க. பூமியினுடைய சைஸ போல 108 மடங்கு தூரத்துல சூரியன் இருக்கு. சந்திரனுடைய சுற்றளவை போல 108 மடங்கு தூரத்துல பூமி இருக்கு. இப்படி 108க்கு ஒரு மகத்துவம் இருக்கு.
அந்த 108 மடங்கு தூரத்துல நின்னா அதாவது அப்படி அப்படியே நிக்கும். அந்த 108ல இருந்து விலகிச்சதுன்னா எல்லாம் தொழிஞ்சு போகும், உதிர்ந்து போகும் அப்படின்னு நாம யூகிக்கலாம். அதனால 108க்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. அஷ்டோத்திர சதம் 108 அர்ச்சனையில நம்ம பண்றோம். ஜபம் பண்ணும்போது 108 மாலை உருட்டுறோம், முத்து உருட்டுறோம். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய, ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இப்படி ஆயிரக்கணக்கான யோஜனை தூரத்துல இருந்த, ஆயிரக்கணக்கான யுக யோஜனை தூரத்துல இருந்த பானு சூரியனை லீலியோ தாகி மதுர பல ஜானு, மதுரமான பழம், இல்ல இனிப்பான பழமா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு மதுர பல ஜானு, மதுரமான பழம்னு நினைச்சு மதுர பல் ஜெய்சா ஜான்கர் லீலியோ தாகி, நீ அதை பார்த்து பாஞ்ச, அது ஒரு அர்த்தம். அப்படி விளையாட்டு மாதிரி, லீல மாதிரி தாவுன, லீலியோ தாகி. பிரபு முத்ரிகா, ராமச்சந்திர பிரபுவினுடைய முத்திரைய, மோதிரத்தை முக மேலி மாஹி, உன்னுடைய முகத்துல அதாவது வாயில வச்சிருந்த. சொல்லுவாங்க தமிழுக்கு முகம் கிடையாது, சம்ஸ்கிருதத்துக்கு வாய் கிடையாது அப்படின்னு. அதாவது முகம்னு சொல்றதுக்கு தமிழ்ல வார்த்தை இல்லை. வதனம், முகம் எல்லாம் சம்ஸ்கிருதம். வாய் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை இருக்கு. சம்ஸ்கிருதத்துக்கு அல்லது ஹிந்திக்கு வாய்னு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. முகம் வதனம்ங்கிற வார்த்தை தான் வாய்க்கும். வதனம்ங்கிறத பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா முகம்ங்கிற வார்த்தைய நாம மொத்த முகத்துக்கும் பயன்படுத்துவோம், மொத்த மூஞ்சிக்கும் பயன்படுத்துவோம். மூஞ்சி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ஆனா சம்ஸ்கிருதத்துல மொத்த மூஞ்சிக்கும் பயன்படுத்துவாங்க, வாய்க்கும் பயன்படுத்துவாங்க. அதனால முகத்துல வச்சிருந்தேன்னா உன்னுடைய வாயில வச்சிருந்த. சீதைய பார்க்க போகும்போது பத்திரமா இடுப்புல எல்லாம் சொல்லுங்க, நான் ஒருவேளை வேட்டையாவது கெட்டுப்போது கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு முகத்திலே வச்சிருந்தாரு என்னமோ. ஜலதி லாங்கி கயே அச்சரச்ச நாகி, ஜலதி அப்படின்னு எடுத்துக்கலாம். தண்ணீர் பெருக்கு, அதாவது கடல். லாங்கி, லங்கா அப்படின்னா தாண்டது. ஜலதி லாங்கி, கடலை கடந்த. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக. लांगी गए, समुद्र को लांघकर गए थे आपने, समुद्रத்தை கடந்து போன. अचरज नाही, आश्चर्य क्या है, आश्चर्य नहीं. அச்சரஜங்கிறத ஆச்சரியன்னு எடுத்துக்குவோம். ஆச்சரிய நாகி, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? உனக்கு பெருமைக்கும் புகழுக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் வீரத்துக்கும் விக்ரமத்துக்கும் நீ என்னதான் பண்ண முடியாது? இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு தூசுரக் ஜுஜுபி.
दुर्गम काज जगत के जेते। जगत के दुर्गम काज உலகத்தினுடைய கஷ்டமான காரியங்கள் எல்லாம் जेते जीत लिया होता अगर आपको स्मरण कर लिए तो உன்னை நினைச்சு ஒரு காரியத்துல இறங்குனா கஷ்டமான காரியம் ஒண்ணு உண்டா ஆஞ்சநேயா? எல்லாம் ஒரு நீ எப்படி இதெல்லாம் தூசி மாதிரி சாதிச்சுட்டு அத மாதிரி நாங்களும் சாதிச்சிருவோம். கஷ்டமான காரியம் ஒண்ணு உலகத்திலேயே கிடையாது. உன்னை நினைச்சு செய்தா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோம். जगत के दुर्गम काज सब हमने जीत लिया होता. உலகத்தினுடைய கஷ்டமான காரியங்களை எல்லாம் நாங்க ஜெயிச்சிருவோம். எப்போ? சுகம அனுகிரக துமரே தேத்தே. तुमरे अनुग्रह देते थो நீ அனுகிரகம் பண்ணினியனா சுகம அடி சுகமா ஜெயிச்சிருவோம். உலகத்தினுடைய கஷ்டமான காரியங்களை எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தை நாங்க சுகமாவே ஜெயிச்சிருவோம். கீதையிலையா அல்லது தியான ஸ்லோகத்திலையான்னு தெரியல. மூக்கங் கரோதி வாசாலம் பங்குல் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். எங்க ஞாபகம் இல்ல, ஏன்னா இதே மாதிரி துணியில ஒரு பாடல் இருக்கு. கஷ்டமானதெல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தால சுகமா கடந்துருவோம் அப்படின்னு. ராம துவாரே தும ரக்குவாரே. ராமனுடைய துவாரத்துல வாசல்ல நீ ரக்ஷகன். ராம துவாரே ராமத்வாரே தும ரக்குவாரே தும் ரக்ஷக. ஆரக்ஷகன், செக்யூரிட்டி, கேட் கீப்பர். ராமனுக்கு நீதான் கேட் கீப்பர். போத்தன ஆஜ்ஞா பினு பைசாரே. ஆஜ்ஞா பினா पैसारे न होता, घुसना नहीं होता है. உன்னுடைய ஆணை இல்லாம அங்க நுழையிறது அப்படிங்கிறது நடக்காது. सब सुख लहे तुम्हारी शरणा. तुम्हारी शरण में कोई आ लिया तो आ गया तो सब सुख लहे, सब सुख लग जाता है, मिल जाता है. உன்னுடைய திருப்பாதங்கள்ல ஒருத்தன் சரணாகதின்னு வந்துட்டான்னா அவருக்கு எல்லா சுகங்களும் கிடைத்து விடுகிறது. तुम रक्षक काहू को डरना. நீ ரட்சகனாக இருக்கும்போது கிஸ்கோ டர்னா है, யாருக்கு பயப்படணும்? आपन तेज समारो आपे. अपना तेज में
आप ही तुल्य है। आपका तेज को आप ही संभाल सकते हैं। अपना तेज आप ही समारो, आपका तेज को आप ही संभाल सकते हैं। உன்னுடைய சக்திய நீ ஒருத்தன் தான் தாங்க முடியும். तीनों लोक हाकते कांपे, மூணு உலகமும் காப்பே காக்கத்தே கம்பனமாயிரும், பூகம்பம் நடுநடுங்கும். हांकते, आपने हुंकार किए तो आपका हुंकार को सुनकर तीनों लोक कांप पड़ता है. உன்னுடைய ஹூங்காரத்தை கேட்டு மூணு உலகங்களும் அப்படியே நடுநடுங்கும். அப்படி இருக்கும்போது பூத பிசாச்ச நிக்கட்ட நகி ஆவே, பூத பிசாச்சா எல்லாம் கிட்ட வருமா? நிக்கட்ட பக்கத்துல நகி ஆவே, வராது, பக்கத்துல வராது. महावीर जब नाम सुनावे, जब महावीर नाम सुनते हैं, எப்போ உன்னுடைய நாமத்தை கேக்குதோ கேட்ட மாத்திரத்திலேயே பூதம் பிசாச்ச எல்லாம், வல்ல பேய்களும் வாலாட்டிய பேய்களும் பிடரியில் அடிபட ஓடுறது அப்படின்னு கந்தசஷ்டி கவச்சு சொல்றது மாதிரி எல்லாம் பின்னங்கால் பிடரியில பட ஓடிடும். नासे रोग हरे सब पीड़ा, ரோக நாசம் ஆயிடும். சபு பீடா ஹரே, எல்லா பீடைகளும் ஒழியும். ஜபத் நிரந்தர ஹனுமந்த பீரா, ஹனுமத் வீரனுடைய ஜபத்தை நிரந்தரமா ஒருத்தன் பண்ணுவானா இருந்தா संकटते हनुमान छुटावे, ஹனுமான் நீ சங்கட்டத்தை சுட்டாவே, சங்கட்டத்திலிருந்து போக வச்சிடுவ. சபி சங்கட் छूट जाएगा. मनक्रम बचन ध्यान जो लावे, मन कर्म वाच, मनो कर्म वाच, मनो वाक வாக்கு செயல் கர்மத்துல ஜோ யாரு தியான லாவே, தியானத்தை கொண்டு வராங்களோ, மூடு கரணங்களிலும் முக்கரணங்களிலும் ஒருவன் ஹனுமானுடைய தியானத்தை பண்ணுவானா இருந்தால் சங்கடத்திலிருந்து ஹனுமான் நம்மளை காப்பாத்திடுவார். सब पर राम तपस्वी राजा, ராமன் மற்ற எல்லா ராஜாக்களை விட பெரிய தபஸ்வி.
रामा तपस्वी राजा सबसे सब पर दिनके काज सकल तुम साजा। उस राम का सकल काज दिन के काज तुम साजा। और राम का सब कार्य आप कर लेते हैं। ராமனுடைய எல்லா செயல்களையும் நீ நிறைவேற்றி கொடுக்கிறாய். तुम सकल दिन के काज साजा और मनोरथ जो कोई लावे। जो कोई यार ஒருத்தன் और मनोरथ लावे வேற ஏதாவது எதா இருந்தாலும் சரி மனோரதத்தோட கற்பனையோட ஆசையோட விண்ணப்பத்தோட வேண்டுதலோட கோரிக்கையோட ஒருத்தன் வந்தான் அப்படின்னா சோய் அமித ஜீவன பல பாவே. அமித அளவில்லாத ஜீவன பலு ஜீவன் ஆகிய பழம் பாவே पालेता है। जो कोई और मनोरथ लावे तो अगर कोई और बहुत इच्छा लाए तो अमित जीवन फल पाता है, पा जाता है। सोई सोई அவன் அமித்த அளவில்லாத வாழ்க்கையினுடைய வெற்றிகளை எல்லாம் அடைகிறான். चारो जुग परताप तुम्हारा, நாலு யுகங்களையும் உன்னுடைய பிரதாபம், तुम्हारा प्रताप, चारों जुग, चारों युग में तुम्हारा प्रताप, आपका प्रताप हे परसिद्ध जगद उजियारा। जगत में प्रसिद्ध उजियारा है। நாலு எல்லா யுகங்கள்லையும் எல்லா உலகங்கள்லையும் உன்னுடைய பிரதாபம் பிரசித்தமாக ஜொலிக்கிறது. உஜ்யாரா, உஜ்வலம், ஜொலிக்கிறது, ஒளிர்கிறது. साधु संध के तुम रखवारे, I think it is time. தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். பிரார்த்தனை. ஓம் அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஹரி ஓம் தத்சத். सर्वं ब्रह्मार्पणमस्तु।
ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். தீபக் இருக்கீங்களா?